ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை பேங்க்குக்கு போகாமலே உங்களோட மொபைலில் நீங்கள் எப்படி ஓப்பன் செய்வது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை மொபைலில் எப்படி பேங்க்குக்கு போகாமலே ஓப்பன் செய்வது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்களோட மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நவ் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல செலக்ட் சிம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சிம் ஒன்றில் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து ஒரு 1 டைம் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த மொபைல் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஓடிபியை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ப்ரொசீட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எஸ்ஐ அக்ரி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் யோனோ வித் மை ஏடிஎம் கார்டு அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வித் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்கை விசிட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்கை விசிட் பண்ணாமலே எப்படி நம்ம மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் ஃபார் யோனோ வித் மை ஏடிஎம் கார்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படி சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஐடி அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் உங்களோட பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை பார்த்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் ஐடி நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, அப்படியே விட்டுருங்க. ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் பேலன்ஸ் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது லிமிட்டாக தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ண முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும் உங்களோட மொபைல் பேங்கில். ஸோ அந்த ஃபுல் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் லாஸ்ட் இருக்கிற 6 நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட ஏடிஎம் கார்டில் லாஸ்ட் இருக்கிற 6 நம்பர் நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் பின் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணும்போது அமௌண்ட் விட்ரால் பண்ணுறதுக்கான ஒரு ஏடிஎம் பின் நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துப்பீங்க. ஸோ அந்த ஏடிஎம் பின்னை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யோனோ எஸ்பிஐ ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் நேம், என்டர் பாஸ்கோடு, ரீஎன்டர் பாஸ்கோடு அப்படி சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேமில் நீங்கள் எப்படி யூசர் நேம் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டரில் நீங்கள் அந்த யூசர் நேம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம் அதில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த யூசர் நேம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூசர் நேம் நீங்கள் அதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டரில் நீங்கள் இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் அதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிஸ்பிளேலே சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா செட் எம்இன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் பண்ணி வாங்க. செலக்ட் பண்ணி வரும்போது கீழே ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல செட் நியூ எம்பின் அப்படி சொல்லி கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரீஎண்டர் நியூ எம்பின் அப்படி சொல்லி கேட்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யோனோஎஸ்பி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எம்பின் டிஸ்பிளேல கேட்கும். ஸோ அந்த எம்பினை தான் இதில் கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேங்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்டர் ஓடிபி கொடுத்துருக்க பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷனை ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா யோனோஎஸ்பி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே ஓகே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளேல வரும் பாருங்கள். ஸோ லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டிஸ்பிளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பின் அதாவது நீங்கள் இப்போ புதுசாக ஒரு 6 நம்பர் நீங்கள் எம்பினாட்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 6 நம்பர் நீங்கள் அதில் எம்பினை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் கிரியேட் பண்ண நம்பர் நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன் பாருங்கள். என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் யோனோஎஸ்பி அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யோனோஎஸ்பி அப்ளிகேஷன் மூலம் யாருக்காவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, ஸோ ஏதாவது நீங்கள் இந்த ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணாலும் சரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்கள் இதில் கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட். இப்போ ஸோ அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளேல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் எம்பின் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் எம்பின் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். கன்ஃபார்ம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டில் நீங்கள் எப்படி பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டரில் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டில் நீங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஸோ வேறு பாஸ்வேர்டு மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் அதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் டிஸ்பிளேல செலக்ட் ஆன்சர் இந்தியா மொபைல் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செலக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணுமோ ஸோ கீழே ஒரு ஆன்சர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஆன்சர் கிளியராக அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சப்மிட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா யோனோஎஸ்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான யூசர் நேம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நிறைய விஷயமா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட், அதாவது உங்களுக்கு இந்த யோனோஎஸ்பி அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எதில் டவுட் வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டும் யூசர் நேம் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா
நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படி சொல்லி நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு, அதாவது எக்ஸாம்பிள் யூசர் நேம் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் யூசர் நேமே எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பாஸ்வேர்டும் யூசர் நேமே பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் அதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே உங்களோட மொபைலை நீங்கள் ஓப்பன் செய்வது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.